வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம 3ஆம் வகுப்பு முதல் பருவத்துல தனித்திறமை அப்படின்னு ஒரு அழகான சிங்கத்தோட கதையை பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள்கள் வெளியூர் சென்ற போது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்றது. புலியும் சில நாள்கள் ராஜாவாக பதவியேற்றுக் கொண்டது. படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது. சிங்கக்குட்டி தான் நமது படை தளபதி. சிங்கக்குட்டியே, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஆந்தையாரே, நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். கழுதையாரே, உமக்கு உரிய பதவி. ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள். கழுதையால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதே போல் முயல், ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது. ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்போதும் மெதுவாகவே செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும். கரடியாரே, வாயை மூடும். ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும். அதனால் சமையல் வேலை செய்யட்டும். முயல் அதிவேகமாக ஓடும். எனவே தேவையான பொருள்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும். கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும். யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும். புரிந்ததா? நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சது. இப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். தனித்திறமை உண்டு. அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். குழந்தைகளே, நாம யாரையுமே குறைவாய் எடை போடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு அப்படின்னு இந்த கதை நமக்கு புரிய வைக்குது. மாணவர்களே, நாம கதை பாடத்தை படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ அந்த பாடத்துக்கான பயிற்சியை பார்க்க போறோம். வாங்க சரியான விடையை தெரிவு செய்வோமா? அதுல முதல் கேள்வி, தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள். தகுதி அப்படின்னா தரம் அப்படின்னு பொருள். தரம் இல்லையா? அதாவது உயர்ந்த தரம். இது ரொம்ப தரம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது தகுதி. தகுதி அப்படின்னா இது தரம் அப்படிங்கிறது பொருள். அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்க. பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். பகைவர்கள் அப்படிங்கிற சொல்லுடைய எதிர்ச்சொல் நண்பர்கள். நண்பர்களுக்கு எதிர்ப்பதமா இருக்கவங்க தான் பகைவர்கள் இல்லையா? சரி, அடுத்தது மூன்றாவது கேள்வி. பணி இச்சொல் உணர்த்தும் பொருள். பணி அப்படின்னா வேலை அப்படின்னு பொருள். அது இரண்டு சுழி நீ போட்டிருந்தாங்கன்னா நம்ம வெள்ளையா பனி, பனிக்காலம், பனிக்கூட்டுன்னு சொல்லுவோம். அந்த பனி. இந்த வேலை பாத்தீங்கன்னா காலை வேலை, இடைவேளை, மாலை வேலை அப்படின்னு பொழுத பயன்படுத்துறதுக்காக குறிக்கக்கூடிய வேலை இது. சோ அப்போ இந்த பணிக்கு இந்த வேலை தான் சரியான பதில். நான்காவது கேள்வியை பாருங்க. படை தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படை தளபதி பாருங்க, படை கூட்டல் தளபதி, படை தளபதி. சரி, ஐந்தாவது கேள்வி. எதை கூட்டல் பார்த்தாலும், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எதை கூட்டல் பார்த்தாலும், எதை பார்த்தாலும் இப்பு சேர்ந்து வரும். சரியா? சரி, இத உங்க புத்தகத்துல அழகா குறிச்சுக்கோங்க. அடுத்ததா, புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. இங்க 3 புதிர் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல 3 படங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா? பாருங்க, எந்த புதிருக்கு என்ன படம்னு பார்க்கலாம். முதல் புதிர் என்னது? பதுங்கி செல்வேன், பாய்ந்து இரையை பிடிப்பேன். நான் யார்? பதுங்கி செல்வேன், பாய்ந்து இரையை பிடிப்பேன். யாரு? புலி. புலிதான் என்ன பண்ணும்? பதுங்கி சென்று இரையை பாய்ந்து பிடிக்கும். அடுத்த புதிரை பார்க்கலாம். இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன். என் கண்களை எல்லா திசையிலும் திருப்புவேன். நான் யார்? யாரு? ஆந்தை. ஆந்தைதான்
இரவுல விழிச்சிருக்கும், பகல்ல தூங்கும். அதே மாதிரி ஆந்தையோட கண்களை எல்லா திசையிலும் திருப்பும். இப்ப நாம நம்முடைய கண்களை எல்லா திசையிலும் திருப்ப முடியுமா? முடியாது. அடுத்த திசையை பார்க்கணும்னா நம்ம தலையை அப்படியே திருப்பி தான் பார்ப்போம். ஆனா ஆந்தை என்ன பண்ணுமா? கண்களையே எல்லா திசையிலையும் திருப்புவோம். சரி, மூணாவது புதியது. என் காதுகள் நீண்டிருக்கும், வேகமாக ஓடுவேன், கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் யார்? யாரு? முயல். முயல் தான் வேகமா ஓடும், காதுகள் நீண்டிருக்கும். சரிதானே? சரி, உங்க புத்தகத்துல குறிச்சுக்கோங்க. அடுத்தது, முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. அது என்ன முறை மாறியுள்ள சொற்கள்? இங்க பாப்போமா? காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம். ஆமா, இந்த தொடர் பாருங்களேன், தவறா இருக்கு. காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம், காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம் அப்படின்னு ஒரு தொடர் இருக்காது இல்லையா? அப்ப எப்படி இதை முறைப்படுத்தி எழுதலாம்? காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது, காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. இப்படி நம்ம மாத்தி எழுதும் போதுதான் அது சரியான தொடரா வருது. பாருங்க, அப்போ காட்டில் அப்படி இருக்கு, விலங்குகள் அப்படி இருக்கு, இந்த கூட்டம் அப்படிங்கிறது மட்டும் முன்னாடி வரணும், இந்த நடந்தது அப்படிங்கிறது பின்னாடி போகணும். சரியா? சரி, இங்க பாருங்க. அடுத்தது, இரவு காவல் நீங்கள் தாம் அமைச்சர் ஆந்தையாரே. இரவு காவல் நீங்கள் தாம் அமைச்சர் ஆந்தையாரே, அப்படியா வரும்? இல்லையே. பாருங்க, ஆந்தையாரே நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர், அப்படித்தானே புலிய சொன்னுச்சு இல்லையா? சரி, ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். சரி, அடுத்தது மூன்றாவது பாருங்க. முயல் ஓடும் வேகமாக அதி. என்ன இது வார்த்தை? முயல் ஓடும் வேகமாக அதி சரியில்லை இல்லையா? அப்ப எப்படி எழுதலாம் இத? முயல் அதிவேகமாக ஓடும். முயல் அதிவேகமாக ஓடும். வேகமாக அப்படின்னா வேகமா போறது, அதிவேகமாக ரொம்பவும் வேகமா போறது இல்லையா? சோ முயல் அதிவேகமாக ஓடும். அடுத்து நான்காவது பாருங்க. கூடாது யாரையும் போட எடை குறைவாக. கூடாது யாரையும் போட எடை குறைவாக, இப்படி ஒரு தொடரே இல்லை. அப்ப நம்ம இந்த தொடரை எப்படி எழுதலாம்? யாரையும் குறைவாக எடை போட கூடாது. நம்ம கதை பாடத்தோடைய கருத்து யாரையும் குறைவாக எடை போட கூடாது. சரி, அழகா இதே மாதிரி உங்க புத்தகத்துல முறைப்படுத்தி எழுதிக்கோங்க. அடுத்ததான் வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி பாருங்க, இங்க 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 வினாக்களுக்கும் நாம விடையளிக்க போறோம். பாருங்க, முதல் வினா, காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றுச்சு? காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலிராஜா தலைமையில் நடைபெற்றது. புலிராஜா தானே கூட்டத்தை கூட்டினாரு இல்லையா? சரி, இரண்டாவது கேள்வியை பாருங்க. புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுக்காங்க? பாருங்க, புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார். சிங்கக்குட்டிக்கு தானே படைத்தளபதி பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. சரி, மூன்றாவது கேள்வியை பார்க்கலாம். ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தை இரவுல கண்முழிக்கும் இல்லையா? அதனால ஆந்தைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. ஆந்தைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. அடுத்தது நான்காவது கேள்வி, கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? கரடி சொல்லுச்சு இல்லையா, எந்தெந்த விலங்குகளை தகுதி இல்லைன்னு சொன்னுச்சு? கரடி கழுதை, ஆமை, முயல் போன்ற விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது. கழுதை எதுக்கும் வேஸ்ட், முட்டாளு அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஆமை என்ன பண்ணணும்னு சொன்னிச்சு, அது மெதுவா போகும், எங்கேயும் அதோட ஓட முடியாது அப்படி சொல்லுச்சு. முயல் எதுக்கு எடுத்தாலும் மிரண்டு மிரண்டு பார்க்கும் அப்படிலாம் சொல்லுச்சு. சோ அந்த 3 விலங்கையும் தகுதி இல்லாத விலங்கு அப்படின்னு கரடி சொன்னிச்சு இல்லையா? சரி, அடுத்தது 5வது கேள்வியை பாருங்க.
இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? இது என்ன கேள்வி? இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? வெரி குட். யாரையும் குறைவாக எடை போட கூடாது. யாரையும் குறைவாக எடை போட கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. சரியா? சரி, அழகா உங்க புத்தகத்துல எழுதிக்கோங்க. அடுத்ததா ஒரு அழகான டாபிக் இங்க பாருங்க. பெயர் எது, செயல் எது? இந்த வாசகத்துல பெயர் எது, செயல் எது? நாம இது குறித்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். பெயரை குறிப்பது பெயர் சொல் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சரி, இங்க பாருங்க, இந்த வாசகத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. குழலி பாடம் படித்தாள். இப்போ குழலி அப்படிங்கிறது பெயர் நமக்கு நல்லாவே தெரியுது. அவ என்ன செஞ்சா, அவ என்ன செயல் செய்தா அப்படின்னா படித்தாள். அப்போ அது வந்து வந்துடும், செயல்ல வந்துடும். அவ படித்தாள், படித்தாள் அப்படிங்கிறது ஒரு செயல். அப்ப செயல்ல படித்தாள் அப்படிங்கிறது வந்துடும். இப்ப பாடம் அப்படிங்கிறது, பாடம் அதுவும் வந்து ஒரு பெயர் தான். பாடம் அதுங்கிறது ஒரு பெயர் தான். சரியா? இப்ப பாருங்க, அப்போ பெயர் அப்படிங்கிற இடத்துல குழலி பாடம் அப்படின்னு வரணும். செயல் அப்படிங்கிற இடத்துல படித்தாள். சரியா? சரி, அடுத்து பாருங்க. இரண்டாவது, அமுதன் பந்து விளையாடினான். இதுல உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் பாருங்களேன். அமுதன் பந்து விளையாடினான். இப்ப இங்க பெயருங்கிறது என்னென்னலாம் பெயர் பாருங்க. அமுதன் அப்படிங்கிறது பெயரு. அதுக்கு அடுத்தது பந்து அப்படிங்கிறதும் பெயர் தான் இல்லையா? பந்து அப்படிங்கிறது ஒரு பெயர், ஒரு பொருளுடைய பெயர். பந்து. அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்க? விளையாடினான். அப்ப விளையாடினான் அப்படிங்கிறது செயல்ல வந்துடும். மூன்றாவது பாருங்க, மரம் செழித்து வளர்ந்தது. மரம் செழித்து வளர்ந்தது. இதுல பெயர் அப்படிங்கிறது மரம் மட்டும்தான். சரியா? அப்ப செயல்ல எதெல்லாம் வரும்? செழித்து வளர்ந்தது. இது ரெண்டுமே செயல்ல வந்துடும். சரியா? சரி, இத உங்க புத்தகத்துல அழகா எழுதிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.